ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் சோறு, மட்டன் தாளிச்சா, முட்டை வறுவல். எல்லாமே சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சாவுக்கு உள்ள காய் எல்லாத்தையுமே நான் கழுவி எடுத்துக்கிறேன். எல்லா காயுமே போடலாம். இதில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 3 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இன்றைக்கி வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் இல்லை. கத்திரிக்காயை உப்பு போட்டு தண்ணியில் வெட்டி போட்டுடலாம். தண்ணியில் உப்பு போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காயை வெட்டி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப நேரம் கருக்காது. இப்போ நம்ம முட்டை வறுவலுக்கு முட்டையை வேக வச்சிடலாம். அது பாட்டு வெந்துட்டுருக்கட்டும். தாளிச்சா செய்கிறதுக்கு 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை அலசிட்டு தனியாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். ஒரு குக்கரில் மட்டனோட எலும்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது விசில் போயிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்புக்கு பெருங்காயமும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு எலும்பு 2ஐயும் ஒன்றா வேக விட்டோம்னா பருப்பு குழஞ்சி போயிடும், எலும்பு வேகாது. அதனால தான் இப்படி தனித்தனியாக வைக்கிறோம். அடுத்து தாளிச்சா பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சட்டி காய்ஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சும்மா 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் சின்ன சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம காயை சேர்த்துடலாம். காயை சேர்த்துட்டு காயை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை சிம்மில் போட்டு எண்ணெயிலே வதங்க விட்டுருவோம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம பருப்பும் எலும்பும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு போதுமான்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்ருவோம். ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மாங்காயை சேர்த்துக்குவோம். மாங்காயை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஒரு 4 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருவோம். அப்படியே இருக்கட்டும். தாளிச்சா நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், கடுத்து போயிடும். அடுப்பை அமர்த்திடலாம். அவ்வளோதான், மட்டன் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம் தாளிச்சுக்கிறேன். ஒரு கை வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் அதிகமாக பிடிக்கும், அதனால பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த பூண்டோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும். இப்போ காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வேக வச்சு வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுறலாம். அப்பப்போ எடுத்து கீழே அடி பிடிச்சிடாம பெரட்டி மட்டும் விடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் போல் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் முட்டையை உரிச்சிட்டு கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மசாலா எல்லா பக்கட்டும் படணும். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை அதிகமாக வச்சிட வேண்டாம், சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு இந்த எக் ஃப்ரை. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததான் நெய் சோறு செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பாதி அன்னாச்சிப்பூ, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அது 2 இதில் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்கணும் அப்படிலாம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் போல் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இது ஒரு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி இதுக்கு நிறையா சேர்க்கக்கூடாது, சாப்பாட்டோட கலர் மாறிடும். அதுவும் தக்காளியும் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு போட்டுடலாம். தக்காளி ஓரளவு வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப்பு தண்ணி விடணும். அதில் 2 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். மிச்சம் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி என்ன அரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பாசுமதி அரிசிலையும் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம், சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். இதை அப்படியே விட்டுருங்க. கொதி வர போகும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். கொதிச்சிடக்கூடாது. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை விசில் போட்டுடலாம். 2 விசில் போட்டால் போதும். விசில் போயிடுச்சு. இப்போ நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதே பாசுமதி ரைஸ், சீரக சம்பா இதில் செஞ்சுருந்தோம்னா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நெய் சோறு, மட்டன் எலும்பு தாளிச்சா, உருளைக்கிழங்கு வறுவல், எக் ஃப்ரை. இது ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.